அதாவது யாரும் என்ன உதாசீனப்படுத்த சொல்லலை, நயனார் உட்பட. ஆனால் நிச்சயமாக இது யாராவது அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். உண்மை அதுதானே. ஏன்னா நானே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானே ஒரு 11 இது தொகுதிகளுக்கு போனேன். எல்லா இடத்துலையும் பாஜக ஆட்களே இல்லை, பொதுவாக எல்லா இடத்துலையும் அதிமுகவுடைய ப்ரெசன்ஸாக இருந்துச்சு, சாலிடாக இருந்துச்சு அதிமுக. பாஜக கொஞ்சம் நம்ம கேட்கும்போது ஒரு 4-5 இந்த கார்டு வச்சு இந்த உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் இந்த செயலாளர்கள் அது மாதிரி அவங்க வந்து இல்லை அண்ணாமலை அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் சொன்னாங்க. அகெயின் ஐம் சேயிங், இது வந்து நான் நயினார் அண்ணனை எதிர்த்து இது அல்லது பாஜகவை எதிர்த்தும் நான் சொல்லுறேன். களத்தில் போய் நான் இறங்கி கேட்கும்பொழுது இதான் நான் திருப்பியும் பாஜக தொண்டர்களுடைய சார்பியத்திலிருந்து நான் இதை கேட்டேன். அதிமுக அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக இறங்கி அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நிச்சயமா என்னுடைய கணிப்பு ஆஸ் அ மேன் ஹூ வென்ட் டு 10 or 11 10-11 தொகுதிக்கு போன ஒரு மனிதன், அங்கங்கே போய் கேம்பெயின் பண்ண ஒரு மனிதனுங்கிற முறையில் நிச்சயமா அதிகமாக இருந்திருக்கும். அது ஒரு வாட்டி 11 இருந்தது, இந்த வாட்டி 13 வந்திருக்குமா, 14 வந்திருக்குமா, 15 வந்திருக்குமா, இல்லை 10 வந்திருக்குமா எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு விஜய் அலை இருந்துச்சு. பட் எல்லாரும் கேட்டாலும் தோத்தவங்க கேட்டா விஜய் அலையில போயிட்டோம். அப்போ விஜய் அலையில 75 இடம் வாங்கியிருக்காங்க திமுக, நாங்கள் ஒரே ஒரு இடம் தான் வாங்கியிருக்கோம். அலைனா ஓரளவுக்கு இந்த பக்கம் இழுக்கலாம். ஆனால் ஒரு நான் பர்ஃபார்மன்ஸ், நான் சொன்னதில்ல 14 lakh votes 5.5 கோடியில் நம்ம வந்து 20-25 வருஷம் இருந்துட்டு ஒரு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் பாஜக மேன் தான், பட் 14.5 lakhs எடுத்திருக்கோம். சிங்கிள் டேல 11.5 lakh, அந்த 11.5 லட்சம் இன்னைக்கு காலை வரைக்கும் 12 லட்சம், அதில் வந்து முக்காவாசி பாஜகவை சார்ந்தவங்க தான் வந்திருக்காங்க.